தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தாக்க பயிற்சி கட்டகம் என்ற புத்தகத்தில் உள்ள 13வது பாடத்தின் திசுக்களின் அமைப்பு முறை என்ற பாடத்தில் உள்ள வினாக்களின் விடைகள். முதல் வினா, ஒரு உயிரினத்தின் அடிப்படை அலகு எது? ஒவ்வொரு உயிரினத்தின் அடிப்படை அலகு செல். அடுத்து, இந்த உயிரினத்தின் ஒருங்கமைவு என்ற தலைப்பில் மிக முக்கியமானது என்னவென்றால், செல்லெல்லாம் ஒன்றாக சேர்ந்து திசுக்களாக மாறுது, திசுக்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து உறுப்பாக மாறுது. அடுத்து, உறுப்புகள் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலமாக மாறுது, உறுப்புகள் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலம். அதுக்கடுத்து உறுப்பு மண்டலம் ஒன்று சேர்ந்து உயிரினமாக மாறுது. அப்போது இந்த வரிசையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு எளிதாக இருக்கும். அடுத்து, திசு என்றால் என்ன? திசுன்னு சொன்னால் ஒரே வகையான செல்கள் ஒருங்கிணைந்து ஒரு பணியை செஞ்சுன்னா அவைகள் திசுக்கள்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா செல்கள் ஒன்று சேர்ந்தது தான் திசுக்கள். ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிற ஒரே மாதிரியான அமைப்பை கொண்ட செல்களின் தொகுப்பு திசுவாகும். முக்கியமானது செல்களின் தொகுப்பு திசுவாகும். மூன்றாவது, திசுக்கள் இணைந்து எதனை உருவாக்குகின்றன? உறுப்புகள். அடுத்து, இந்த உறுப்புகள்லாம் ஒன்றிணைந்து எதனை உருவாக்குது அப்படின்னா உறுப்பு மண்டலங்கள். இந்த உறுப்பு மண்டலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எதனை உருவாக்குமா அப்படின்னு சொன்னால் உயிரினம். அடுத்து, ஆறாவது, மனித உணவு பாதையின் ஆரம்ப பகுதி எங்கிருந்து துவங்குகிறது? வாய் தொடங்கி மலவாயில் முடிவடைகிறது. இங்கு துவங்கும் பகுதி மட்டும் கேட்கப்பட்டுள்ளது. ஏழாவது, மனித பற்களின் வகைகள் யாவை? மனித பற்கள் வகைகள் மொத்தம் 4. 1 வெட்டு பற்கள், 2வது கோரை பற்கள், 3வது முன்கடைவாய் பற்கள், 4வது பின்கடைவாய் பற்கள். அடுத்து, 8வது, மனித உணவு குழாயின் நீளம் 22 சென்டிமீட்டர். அடுத்து, 9வது, இரைப்பையில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அடுத்து, 10வது, சிறுகுடலின் நீளம் 5 முதல் 7 மீட்டர் வரை. 5 மீட்டர் எழுதினால் கூட போதுமானது. ஏனெனில் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் உங்களுக்கு தெரியுமா என்ற பகுதியில் 5 மீட்டர் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. விளக்கத்தில் 5 முதல் 7 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. 5 மீட்டர் அல்லது 5 முதல் 7 மீட்டர் ஏதேனும் ஒரு விடை எழுதினால் போதும். 11வது, மனித உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி கல்லீரல். 12வது, நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும் உறுப்பு கணையம். நன்றி மாணவர்களே.